அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அருட்பணி அறைகூவல் நிகழ்ச்சிக்கு மறுபடியுமாக உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கின்றேன். பவுலனுடைய மிஷனரி ஊழியத்தில் அவர் செய்த காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். மிஷனரி ஊழியம் என்றால் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவருடைய கிருபையினால் இந்த மிஷன்ஸ் எபிசோட் பல அரை மணி நேர டீச்சிங் தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டே வருகிறீர்கள். எதற்கு இந்த டீச்சிங் எல்லாம்? பிரியமானவர்களே, மிஷனரி ஊழியம் என்பது, மிஷனரியாக புறப்பட்டு போவது என்பது ஒருவேளை ஒரு சிலருக்கு தான் அந்த தேவனுடைய வழிநடத்துதல் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக திருச்சபை, ஒட்டுமொத்தமாக கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய இருதய துடிப்பாகிய, ஆண்டவருடைய மகா பெரிய திட்டமாகிய இந்த சுவிசேஷம் முழு உலகத்திற்கு போக வேண்டும் என்ற அந்த திட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பங்கு உண்டு. இந்த மிஷனரி ஊழியத்தை குறித்து நான் ஏன் படிக்கணும்? சரி, எப்படியோ தடுமாறி இந்த டீச்சிங்குள்ளே வந்துட்டேன், ஏதோ கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ மிஷனரி ஊழியத்தை குறித்தே பேசிகிட்டே இருக்கிறீங்க, எனக்கு இது தேவையா? பேசாமல் நான் விட்டுறவா? இது எத்தனை எபிசோட் நீங்கள் டீச் பண்ண போகிறீங்க என்றெல்லாம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு எண்ணம் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். பிரியமானவர்களே, எல்லாரும் மிஷனரி ஊழியத்தில் ஈடுபட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மிஷனரி ஊழியத்திற்காக ஜெபிக்க வேண்டும், மிஷனரி ஊழியத்திற்காக கொடுக்க வேண்டும். மிஷனரி ஊழியத்தில் ஏதாயிலும் ஒரு விதத்தில் நாம் ஈடுபட வேண்டும். அதை அறிந்து கொள்ளாமல் நம்ம எப்படி அதில் கரெக்டாக ஈடுபடுவது? ஸோ பீப்புள் ஆஃப் காட், இந்த அருட்பணி அறைகூவல் நிகழ்ச்சி ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக உங்களுக்கு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருகிறது என்பதை நான் நம்புகிறேன். மிஷனரிகளுக்கு மட்டும்தான் மிஷனரி ஊழியத்தை குறித்து தெரிய வேண்டும் என்று கிடையாது. முழு சபைக்கும், எல்லா விசுவாசிகளுக்கும், எல்லா ஊழியர்களுக்கும் இது தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆமேன். தொடர்ந்து பவுல் மிஷனரி ஊழியத்தில் என்ன செய்தார் என்பதை நாம் இன்றும் பார்க்க போகிறோம். சீஷத்துவம் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போன எபிசோடில் ஆரம்பித்தோம், இன்றும் தொடர்ந்து படிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் சந்திக்கிறேன். உங்களுடைய செவிகளை தேவனுடைய இருதயத்தின் பக்கத்திலே வைத்தால் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தை தான் ரீங்காரமிடுவதை நீங்கள் கேட்பீர்கள். Not everybody is called to be a missionary, but every believer is called to be involved in missions. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். நான் ஒரு சாதாரண விசுவாசி தான், நான் எப்படி தேவனுடைய திட்டத்தில் ஈடுபடுவது? அந்நிய பாஷையின் அபிஷேகம் எதற்காக? அனைத்து பாஷையினரையும் சந்திப்பதற்காக. வட இந்திய ஊழியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், கொடுக்கிறேன். வேற என்ன செய்ய வேண்டும்? பிரதான கட்டளை என்பது முடிந்தால் செய்யுங்கள் என்று தேவன் சொல்லவில்லை, கண்டிப்பாக செய்ய கொடுத்த கட்டளை. அருட்பணி அறைகூவல், பார்ட்னரிங் வித் காட் இன் மிஷன்ஸ். சீஷர்களை உருவாக்குதல். ஆமென். மிஷனரி ஊழியத்தில் மட்டுமல்ல, எந்த சபையிலும் ரட்சிக்கப்பட்ட மக்கள் சீஷர்களாக மாற வேண்டும். இந்த சீஷத்துவம் என்ற காரியம், பிரியமானவர்களே கவனிங்க, 2 பகுதியை கொண்டது. ஒன்று, we becoming the person that God wants to be. அது இன்டர்னல், கேரக்டர் சேஞ்ச், சுபாவ மாற்றம். 2வது, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற செயல் திட்டம், அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். 2 things. Becoming the person God wants us to become and doing the things that God wants us to do. இந்த 2 காரியத்தை ஒரு விசுவாசி புரிந்து கொண்டால், if a believer understands what he has to become and what he should be doing, ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா, I think he is on the path of discipleship and it is a lifetime journey. இயேசுவை போல குணத்தில் மாறுவது என்பது வாழ்நாள் முழுவதும் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு காரியம்.
இன்னும் யாரும் பெர்ஃபெக்ட் இல்லை. டிசைபிள்ஷிப்புடைய கோல் என்ன? கிரைஸ்ட் லைக்னஸ், இயேசுவை போல. இன்னொரு லக்கு என்ன? ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவது. அதற்கு ஆண்டவர் ஃபுல் லைஃப் டைம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த 2 காரியத்தை பர்சியூ பண்ண நாம் விசுவாசிகளை ஆயத்தப்படுத்தி அந்த பாத்தில் நாம் அவர்களை கொண்டு வந்து நிறுத்துவது டிசைபிள்ஷிப். ஆமென். ஸோ இந்த காரியத்தை மிக தெளிவாக பவுல் சொல்லுகிறார். பவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே அடுத்து அவர் கேட்ட கேள்வி என்ன? ஆண்டவரே, what would you have me to do? Lord, what would you have me to do? Who are you? என்று கேட்டார். நீ துன்புறுத்துகிற இயேசு நானே. Revelation of Jesus came, he was saved. The next question he asked, அடுத்த கேள்வி என்ன? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? Lord, what would you have me to do? நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டான். அதையே அவன் வாழ்க்கையிலே அவன் செய்து முடிக்கிறான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். He completed what he was meant to be doing in his lifetime. தன்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொண்டான். உபத்திரவமோ, நாசமோ, மோசமோ, பசியோ, பட்டினியோ, ஷிப்ரெக்கோ, அல்லது சவுக்கடியோ, அல்லது எதிர்ப்புகளோ எது வந்தாலும் அவன் தொடர்ந்து பர்சியூ பண்ணுகிறான். பிகாஸ் he understood what he is supposed to be doing. ஸோ இந்த காரியத்தை அறிந்து கொண்ட பவுல் அவருடைய ஊழியத்திலும் இதை கடைபிடிக்கிறார். மற்றவர்களுக்கும் இதை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஆமென். ரைட், கவனிங்க. இந்த டிசைபிள்ஷிப் என்ற காரியம் எருசலேம் சபையிலே இருந்தது, அந்தியோகியா சபையிலே இருந்தது என்பதை நான் போன எபிசோடில் உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது மற்ற எல்லா இடங்களிலும் எப்படி இருந்திருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். கவனிங்க. அப்போஸ்தலர் 14:21 நாம் வாசித்த பிரகாரம் அவர் போகிற பட்டணங்களிலே என்ன பண்ணுகிறார்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். அப்புறம் அநேகரை சீஷராக்குகிறார். ஒரு சில இடங்களை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Acts 18 verse 23. அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றித் திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். நல்லா கவனிங்க. Of course, this takes us to the next aspect, strengthening the disciples. But I want you to take note that there were disciples in Galatia and Phrygia. கலாத்தியாவிலும் பிரிகியா நாட்டிலேயும் அங்கே சீஷர்கள் இருந்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பால் மிஷனரி ஊழியத்தில் இங்கே போகும் பொழுது இங்கே சீஷர்களை ஏற்படுத்துவதிலே கவனமாக இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்தியோகியா சபையிலே டிசைபிள்ஷிப் புரோகிராம் நடத்தினார் பவுல் பர்னபாவோடு கூட சேர்ந்து. எருசலேம் சபையிலே டிசைபிள்ஷிப் இருந்ததை நாம் வாசித்தோம். பர்னபாதை பார்த்திருக்கிறார். இப்பொழுது மிஷனரி ஊழியத்தில் சீஷத்துவ திட்டம் இருக்கிறது. சீஷர்களாக அவர்கள் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கே அறிந்து கொள்கிறோம். பிர்கியா, அப்புறம் கலாத்தியா ஆகிய ஊர்களிலே சீஷர்கள் இருந்தார்கள். அப்புறம் அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 21ஆம் அதிகாரத்தில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. முதலாவதாக 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு வருவோம். ஆக்ட்ஸ் 21:16. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். செசரியா பட்டணத்திலே உள்ள சீஷரில் சிலர், கவனிங்க, செசரியா பட்டணத்திலே உள்ள சீஷர்களில் சிலர்
அங்கே செசரியாவிலே சீஷர்கள் இருந்தார்கள். எங்களுடனே அவர்கள் வந்ததும் அன்றி, சீப்ரு தீவானாகிய மினாசோன் என்னும் ஒரு பழைய சீஷனிடத்திலே, சீப்ரு தீவில், செசரியாவில், கலாத்தியாவில், பிர்கியாவில் ஆகிய இடங்களிலே சீஷர்கள் இருந்தார்கள். இப்ப அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்திலேயே 3-4 வசனங்கள் பார்க்கலாமா? Shall we look at verse 3 and verse 4? சீப்ரு தீவை கண்டு அதை இடதுபுறமாய் விட்டு சீரியா நாட்டிற்கு ஓடி தீரு பட்டண துறையிலே இறங்கினோம். தீரு, டியர் ஆர் டயர், எப்படி நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்களோ ஆங்கிலத்தில் தீரு பட்டணம் என்று தமிழில் இருக்கிறது. இங்கிலீஷில் TYRE. அந்த ஊரில் இப்பொழுது அது ஒரு கப்பல் வரக்கூடிய ஒரு துறைமுக பட்டணம். சரியா? பவுல் மிஷனரி ஊழியத்தில் அங்கே வருகிறார். சீப்ரு தீவை கண்டு அதை இடதுபுறமாய் விட்டு சீரியா நாட்டிற்கு ஓடி தீரு பட்டண துறையிலே இறங்கினோம். அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதாய் இருந்தது. அவ்விடத்தில் உள்ள சீஷரை கண்டு, there you go again, you have disciples in this town, இந்த ஊரில், இந்த பட்டணத்தில், இது துறைமுகம் உள்ள ஒரு பட்டணத்தில் அவ்விடத்திலே உள்ள சீஷரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். மிஷன்ஸ் ஜேர்னி போகிற வழியில் இங்கே தீரு என்ற ஒரு இடத்துல அவர்கள் 7 நாள் தங்க வேண்டியது இருக்கிறது. டிரான்சிட் டிராவலில் அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நீங்கள் இங்கே கவனிக்கணும். இங்கே சீஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இருந்த தன்மையிலே ஒன்றை நீங்கள் கவனியுங்கள். அவர்கள் ஆவியின் ஏவுதலினாலே சில காரியங்களை பவுலுக்கு சொல்லுகிறார்கள். ஒரு ஊழியக்காரனுக்கே தேவனுடைய காரியத்தை தேவனிடத்திலிருந்து கேட்டு வெளிப்பாடாக சொல்லக்கூடிய பக்குவமுடைய விசுவாசிகள், டிசைபிள்ஸ். கவனிங்க, டிசைபிள்ஸ் என்றால் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி உள்ளவர்கள், ஆவிக்குரிய காரியத்திலே வளர்ந்தவர்கள். they know what it is to move in the gifts of the Holy Spirit. ஆவியின் வரங்களிலே செயல்படுவது என்றால் என்ன என்பதை, அதாவது கேரக்டரில் வளருவது மாத்திரமல்ல, மினிஸ்ட்ரியிலையும் வளருகிறதான ஒரு பாதை தான் இந்த டிசைபிள்ஷிப். ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். ரைட்டு. இப்போ இன்னொரு வசனம் உங்களுக்கு காட்டுகிறேன். அப்போஸ்தலர் 17:11. Acts 17 and verse 11. இதெல்லாம் பவுலுடைய மிஷனரி ஊழியத்தில் அவர் சென்ற இடங்களை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த பட்டணத்தார், Acts 17:11, மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, ஒரு டிசைபிள்னா யாரு? வசனத்தை மனோவாஞ்சையாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். ஆமேன். வசனத்தை மனோவாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். they are disciples. தினந்தோறும் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். டெய்லி ரிசர்ச் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். பிரியமானவர்களே, இது ஊழியக்காரர் கிடையாது. அங்கே இருந்த விசுவாசிகள், பெரேயா என்ற பட்டணத்திலே இருந்த விசுவாசிகள் டெய்லி ரிசர்ச். இந்த நாட்களில் ஊழியர்களே அவ்வளவு செய்கிறாங்களான்னு தெரியல. diligently these believers searched the scriptures. அவர்கள் அப்படி செய்ததினாலே அதனுடைய விளைவு என்ன? தெசலோனிக்கேயிலே உள்ளவர்களை பார்க்கும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். they were of noble character. that is discipleship. கேரக்டர்ல வளருவதும் ஊழிய கிருபையிலே வளருவதும்
யாராக மாற வேண்டுமோ அந்த ஜேர்னியில் வளருவதும், என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியத்திலே வளருவதும் தான் டிசைபிள்ஷிப். இட் இஸ் நாட் ஜஸ்ட் பீயிங், இட் இஸ் ஆல்சோ டூயிங். Becoming the person God wants you to become and doing the things that God wants you to do. Amen. Hallelujah. So character. Amen. வசனத்தை கேட்கிறார்கள், ஆராய்ந்து பார்க்கிறார்கள், நல்ல கேரக்டர் உடையவர்களாக இருக்கிறார்கள். நன்றாக வசனத்தை அவர்கள் படிக்கிறார்கள், அவர்கள் ஐக்கியத்திலே இருக்கிறார்கள். உபத்திரவம் வரும்பொழுது, சிதறப்பட்ட பொழுது அவர்கள் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். So, disciples in Jerusalem church, when they were scattered, they were able to do the purpose of God. How? Because they were equipped and they were made disciples. Amen. Hallelujah. So discipleship என்று நாம் சொல்லுகிறோமே, இந்த சிஷ்யத்துவம் என்ற காரியம், இந்த ரெண்டு காரியம் சொன்னேன், கேரக்டர், மற்றொன்று என்னது, இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ரோல் டிஸ்கவரி. சரி, ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற காரியத்தை நான் எப்படி அறிந்து கொள்வது? இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய உத்தரவாதம் யாருக்கு இருக்கு? எங்களை போன்ற ஊழியர்களுக்கு இருக்கிறது. விசுவாசிகள் செயல்நிலைக்கு வருவதற்கு அவர்களை உருவாக்குகிற வேலை. இப்போ மிஷனரியாக இருக்கிறவர்கள் அங்கே ரட்சிப்புக்குள்ள மக்களை நடத்தி அவர்களை என்ன பண்ண வேண்டும்? அவர்களை செயல்நிலைக்கு கொண்டு வர வேண்டும். நாங்கள் அகெயின் கம்மிங் பேக் டு அவர் மிஷன் ஃபீல்ட், அங்கே ரட்சிக்கப்பட்ட மக்களை ஒரு லெவலுக்கு பிறகு நாங்கள் உடனடியாக செயல்நிலைக்கு கொண்டு வந்து விடுவோம். ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, சிலர் ரட்சிக்கப்பட்டு ஒரு 6 மாதம், ஒரு வருடத்திற்குள்ள யூத் கேம்ப் என்று நாங்கள் வைக்கும் பொழுது ஒரு 500-600 பேர் யூத் கேம்புக்கு வருவாங்க. சேலஞ்ச் பண்ணுவோம், மற்றவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லணும். எத்தனை பேர் கமிட் பண்ணுறீங்க? முழு நேரமாக நீங்கள் பயிற்சி பெற்று நீங்கள் செயல்படணும். சர்ச் பிளான்டராக சபை இல்லாத கிராமத்திற்கு ஒப்பு கொடுப்பாங்க. அப்படி தான் இப்போ 60 பேர் ட்ரெயின் ஆகிட்டுருக்குறாங்க. ஸோ அந்த டிசைபிள்ஷிப் ஜேர்னிலேயே நாங்கள் அவர்களை ஊழியத்தில் முழு நேரமாக பயன்படுத்துகிற அளவிற்கு கூட அநேகர் ஒப்பு கொடுக்குறார்கள். இங்கெல்லாம் பல வருடங்கள் ஆகியும் பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் அப்படியே இன்னும் கொஞ்சம் பைபிள் ஸ்டடி, இன்னும் கொஞ்சம் பைபிள் ஸ்டடி, இன்னும் கொஞ்சம் நோட்ஸு, இப்படி தான் எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்களே தவிர ஒரு ஆத்மாவை கொண்டு வர்றது கிடையாது. அங்கெல்லாம் நம்முடைய பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுடைய அந்த பைபிள் நாலெட்ஜ் என்று எடுத்துக்கொண்டால், சம்டைம்ஸ் அங்கே இருக்கிற விசுவாசிகளுக்கு, அங்கே இருக்கிற சில ஊழியர்களுக்கு கூட நமக்கு இங்கே பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு தெரிந்த அளவு பைபிள் நாலெட்ஜ் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் தெரிந்ததை கீழ்ப்படுகிறவர்கள், அவர்கள் செயல்நிலையில் இருக்கிறவர்கள் 4 சபை ஆரம்பித்திருப்பார்கள். 4 சபை இல்லாத கிராமத்திலே ஆரம்பித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. ஸோ கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கும் நாங்கள் அந்த டிசைபிள்ஷிப் கேம்ப் நடத்தும் பொழுது, போன எபிசோடில் டிசைபிள்ஷிப் கேம்ப் நடத்துவோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் கிரைஸ்ட் லைக்னஸ் என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறது. அதில் ஒரு 2 நாள் கேம்ப் நடத்துவோம், ஒரு 8 செஷன் நடத்துவோம். ஸோ அப்போ இயேசுவை போல குணத்தில் மாறணும். அப்போ ஒவ்வொரு காரியங்களாக சொல்லி 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 அவர்களுக்கு இந்த மன்னிக்கிற சுபாவம், மற்றவர்களை நேசிக்கிற சுபாவம், மற்றவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொள்ளாமல் இருப்பது, பெருமையை ஓவர் கம் பண்ணுவது, கோபத்தை மேற்கொள்ளுவது, இச்சையை மேற்கொள்ளுவது, பாவ காரியத்திலிருந்து விடுதலை பெறுவது, சோதனைகள் வரும்பொழுது ஜெயிப்பது என்ற காரியங்கள் எல்லாம் வைத்து கேம்ப் நடத்துவோம். அது கேரக்டர் எம்பசிஸ் கேம்ப்பு. அப்புறம் பைபிள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வசனத்தை தெரிந்திருக்கணும் டிசைபிள்ஷிப்புக்கு என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். 1 வருஷம் டீச் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த காரியத்தையும் டீச் பண்ணுகிற காரியங்கள் இருக்குது. அதே நேரத்தில் செயல்நிலை இவாஞ்சலிசம் ட்ரைனிங்கும் நடத்துவோம், இவாஞ்சலிசம் கேம்ப்பு. அவர்கள் 10 ரட்சிக்கப்படாத அவிசுவாசிகளுடைய பெயர்களை எழுதி ஜெபித்து பக்கத்தில் உள்ள கிராமத்தில் சொந்தக்காரங்க அந்த மாதிரி இடத்துல கான்டாக்ட்ஸ் லீட்ஸ் நமக்கு கொடுக்கணும். அதற்கு பிறகு நாங்கள் போய் கேம்ப் நடத்துவோம்.
ஸோ டிசைபிள்ஷிப் மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், வலியுறுத்தணும். இன்வர்ட் growth ஃபோக்கஸ் மட்டும் இருக்கக்கூடாது டிசைபிள்ஷிப்பில், அவுட்வேர்ட் ஃபோக்கஸும் இருக்கணும். இன்வர்ட் ஃபோக்கஸும் இருக்கணும், அவுட்வேர்ட் ஃபோக்கஸும் இருக்கணும். உள்ளான காரியத்தில் வளர்கிறது இருக்கணும், வெளியிலே அவர்கள் செயல்படுகிற நிலையிலும் இருக்க வேண்டும். இன்றைக்கு பொதுவாக பட்டணத்தில் இருக்கிற சபைகளை எடுத்துக்கொண்டால் எப்படி இருக்கிறது, அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவாங்க, அதுவும் ஃபுல்லாக முழுமையாக வருவதில்லை. நல்லா கவனிங்க, ஒரு விசுவாசி, சராசரி விசுவாசி, பட்டணத்தில் இருக்கிற விசுவாசி பிலீவர்ஸ், ஆவரேஜ் பிலீவரை எடுத்து பாருங்கள். அவர்கள் ஒரு வருஷத்தில் 52 வாரத்தில் 52 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. 52 ஞாயிற்றுக்கிழமை, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வர்றதில்லை. ஸோ அப்போனா ஒரு 40-42 ஆராதனை தான் வர்றாங்க. அதுவும் நல்ல விசுவாசியை சொல்கிறேன். சிலதெல்லாம் மாதத்துக்கு ஒன்று வர்றதெல்லாம் நான் கணக்கிலே வைக்கல. ஸோ 40-42 வாரம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுற அந்த ஒரு மணி நேரம் 3/4 மணி நேரம் அந்த செய்தி எவ்வளவு கவனிக்கிறாரு. ஸோ இதை பேஸ் பண்ணி டிசைபிள் ஆக முடியுமா? நோ. ஸோ ஒன்லி சண்டே சர்வீஸ் மட்டும் இருந்துச்சுன்னா டிசைபிள் ஆக முடியாது. ஒருவருக்கொருவருங்கிற உறவில் விசுவாசிகளுக்குள்ளேயே அந்த பரஸ்பர நிலையும் இருக்கணும், அது போக போதனைகளும் இருக்கணும், ஒரு சவால் கொடுக்கிற ஒரு நிலையும் இருக்கணும். இது எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கிருபையினால் உருவாக்க வேண்டும். ஒரு மிஷனரியோ ஒரு சபை ஊழியரோ இவைகள் எல்லாவற்றையும் உருவாக்க வேண்டும். ஆமென். இயேசு 12 பேரை எடுத்து எத்தனை வருஷம்? 3 ஆண்டுகள் அவர்களோடு கூட இருந்தார். பிரியமானவர்களே, டிசைபிள்ஷிப்புக்கு இன்னொரு பெரிய ஒரு காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்கிறத விட, நீங்கள் என்ன சப்ஜெக்ட் மேட்டரை சொல்லி கொடுக்குறீங்கிறத விட, அது அவசியம் இல்லைன்னு சொல்லலை, அது அவசியம். ஆனால் உறவு, ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜீசஸ் தன்னோடு கூட 12 சீஷர்களை, அவர் 12 பேரை 3 ஆண்டுகள் வைத்திருந்தார். அவர்களை சீஷர்கள் என்று சொன்னார். He had them for 3 years. இங்கே பவுல் சொல்கிறார்ல, மிஷனரி ஊழியத்தில் இந்த 5 காரியங்களை செய்கிறாருன்னு சொன்னோம் இல்லையா? இவாஞ்சலிசம், டிசைபிள்ஷிப், அப்புறம் ஸ்ட்ரெங்தனிங் த டிசைபிள்ஸ், அப்புறம் பர்சிக்யூஷன் அவேர்னஸ், உபத்திரவத்தை குறித்த விழிப்புணர்வு, அப்புறம் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். இந்த 5 காரியங்களையும் இயேசு செய்தார். யாருக்கு? இந்த 12 பேருக்கு. அவர்களுக்கு ரட்சிப்பு, அவர்களுக்கு டிசைபிள்ஷிப்பு, கேரக்டர் லெசன் எடுத்தாரா இல்லையா? ஏய், இங்கே பாரு, நீ பந்திக்கு போகும்பொழுது ஃப்ரெண்டில் போய் உட்காராத, எங்கே உட்காரணும் இங்கே உட்காரக்கூடாது, அவமானப்பட்டு போகாத, சேவிக்க வந்தேன், சேவிக்கப்பட வரல, ஒருவர் காலை ஒருவர் கழுவுங்க, பி ஹம்பிள். ஸோ கேரக்டர் லெசனும் எடுத்தார். அவர்களுக்கு ஊழியத்தை செய்வதற்கான அந்த வாய்ப்பையும் கொடுத்தார். அதற்கு முன்பாக அவர் செய்ததை அவர்கள் பார்த்தார்கள். பிரியமானவர்களே, ஹியர் அண்ட் லேர்ன் என்பதை விட see and learn is powerful discipleshipல. கவனிங்க, கேட்டு அறிந்து கொள்வதை விட பார்த்து அறிந்து கொள்வது வல்லமையான ஒரு காரியம். இயேசு 12 சீஷர்களை உருவாக்கின விதத்தை நீங்கள் படித்தால் அது ஒரு நல்ல ஒரு லெசனாக நமக்கு இருக்கும். இந்த டிசைபிள் மேக்கிங்கில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் படித்து பாருங்கள். இயேசு எப்படி இந்த 12 பேரை உருவாக்குனாருங்கிறத நீங்கள் அந்த ஆங்கிள்லேயே படித்து பாருங்கள். மேத்யூ, மார்க், லூக், ஜான். நல்ல உங்களுக்கு பல பிடிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஃபேக்ட் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் எப்படி இருக்க வேண்டும் என்று டிசைபிள்ஷிப்புங்கிற காரியத்தை குறித்து
அவர் தெளிவாக இயேசுவே சொல்லுகிறார், இப்படி இருந்தால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான், இப்படி இருந்தால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான், இப்படி இருந்தால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். யூ cannot be my disciple, you cannot be my disciple, you cannot be my disciple ன்னு அவர் திருப்பி 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 சொல்லுகிறதை கூட நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். ஸோ ரிலேஷன்ஷிப், ஒரு டிசைப்பிளை உருவாக்கணும்னா ஒரு குரு தேவை. அஃப்கோர்ஸ் ஜீசஸ் இஸ் தி குரு தட் வி ஆர் ஆல் ஃபாலோயிங். ஆனால் இந்த சீஷத்துவம் என்று காரியம் சிறப்பாக நடப்பதற்கு we need spiritual leaders. அண்ணன் அக்கா அந்த மாதிரி மூத்தவர்கள், ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் தேவை சீஷத்துவத்திலே நடத்துவதற்கு. பவுல் அப்படி இருந்தார், விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருந்தார். என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். இயேசு 12 பேரை அப்படித்தான் உருவாக்கினார். see and learn, அதுக்கப்புறம் do and understand, அவர்களை 2 பேரை அனுப்பி வைத்தார். பிரியமானவர்களே, டிசைபிள்ஷிப் என்பது நமக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும் பொழுது அது இன்னும் எஃபெக்டிவாக நடக்கும். ஸோ உருவாக்க வேண்டும் என்றால் சீஷர்களை நாம் நேரம் செலவழிக்க வேண்டும் மக்களோடு. ஆமேன். ஸோ மிஷனரிகள் சீஷர்களை உருவாக்குவதற்கு மக்களோடு நேரம் செலவழிக்க வேண்டும். லீடர்ஸை உருவாக்குவதற்கு மக்களோடு கூட நேரம் செலவழிக்க வேண்டும். ஆமேன். ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கிருபையினால் நடக்கிறது என்பதை நான் அறிந்து சந்தோஷப்படுகிறேன். எங்கள் மிஷன் ஃபீல்டில் அவ்வப்பொழுது நான் நடக்குதா இல்லையா என்பதை வலியுறுத்தி கொண்டே நான் இருப்பேன். ஒன் ஆஃப் த டெஸ்ட் இஸ் பர்சிக்யூஷன் என்டியூரன்ஸ். உபத்திரவம் வரும்பொழுது உண்மையாக இருக்கிறாங்களா? டிசைப்பிளாக இருந்தால் இருப்பாங்க. சிதறப்பட்டாலும் ஊழியங்களை செய்வார்கள். ஆமேன். அந்த காரியங்கள் ஏராளமான சாட்சிகள் நான் எங்கள் மிஷன் ஃபீல்டில் சொல்ல முடியும். ஸோ நல்லா கவனிங்க, பவுல் மிஷனரி ஊழியத்தில் சுவிசேஷம் மட்டும் அறிவிக்கவில்லை, அவர் சீஷர்களையும் ஏற்படுத்தினார். ஆமேன். இந்த டிசைபிள்ஷிப்புக்கான சிலபஸ்னு ஒன்று இருக்கா? எதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அதை அடுத்த எபிசோடில் நாம் பார்க்கலாம். ஆமேன். நல்ல தகப்பனே, எங்களோடு கூட இந்த நாளிலும் பேசினதற்காக ஸ்தோத்திரம், கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் சீஷர்களாக மாற வேண்டும், மற்றவர்களையும் சீஷர்கள் ஆக்க வேண்டும். அந்த உத்தரவாதத்திலே வளர கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise God. Amen.